ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம். மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கர கணபதி ஷண்முகர் சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே, எங்கட்கு முன் வந்து காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 முக்கோண நாயகியாள் அம்மன் நாதர் காமேசரும் காப்பாமே, நாதர் காமேசரும் காப்பாமே. மங்களமான லலிதாம்பாள் சோபனம் மங்களம் உண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி ஷண்முக சரஸ்வதி எங்கட்கு முன் வந்து காப்பாமே, எங்கட்கு முன் வந்து காப்பாமே. 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் மூர்த்திகளும் வேத பிராமணர்களும் 40 முக்கோண நாயகியாள் அம்மன் நாதர் காமேசரும் காப்பாமே, நாதர் காமேசரும் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகிலம் லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியை காஞ்சி நகரத்தில் ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார், ஸ்துதித்து பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் வலக்கை புஸ்தகமும் தரித்தி ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர்ணி லோபாமுத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம் தபசிற்கு முன் வந்தார். சோபனம் சோபனம். 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரி தந்த அகஸ்தியர் வேதத்தா ஸ்துதித்து நின்றார், அகஸ்தியர் வேதத்தா ஸ்துதித்து நின்றார். கும்பமுனியுட தபசாலே மனம் குளிர்ந்தி ஹயக்ரீவரும் தானுரைப்பார். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா என்ன வேண்டும் என்றார். சோபனம் சோபனம் என்ன வேண்டும் என்றார். சோபனம் சோபனம். துரகவதனருட அமிர்தம் வசனம் கேட்டு சொல்லுவார் மித்திரர் வருண புத்திரர். அபய வரதகர் அருமையாய் நான் கேட்கும் வரம் தர வேணும் தயவு செய்து, வரம் தர வேணும் தயவு செய்து. கலியுகந்தனில் இந்த பாமர ஜனகட்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும், எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இருந்து கேட்டலுட்டார். சோபனம் சோபனம் இருந்து கேட்டலுட்டார். சோபனம் சோபனம். ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் எடுத்துரைப்பார். ஏதகஸ்தியரே இந்த பிரச்சனை தான் சியனவர்க்கு என்னாலே முன்னன் சொல்லப்பட்டது, என்னாலே முன்னன் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டது சொல்லுவோம் இப்போ அன்புடன் கேடும் மேகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் சோபனம் எல்லோரும் கேட்கட்டும். சோபனம் சோபனம். ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஜானம் வரும் மானிடருக்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடர்களுக்கு மயக்கமில்லை, மானிடர்களுக்கு மயக்கமில்லை. ஹயக்ரீவர் சொற்கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று தண்டனிட்டு கேட்டார். சோபனம் சோபனம் தண்டனிட்டு கேட்டார். சோபனம் சோபனம். அந்த ஹயக்ரீவ தம்முடைய மனதில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்டதெல்லாம் சொல்லுவோம் என்று எழுந்தருளினார். அஸ்வமுகர் எழுந்தருளினார். அஸ்வமுகர். அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவர் தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானை ஆசனந்தனில் வைத்த பின் பணிந்து கேட்டலுட்டார். சோபனம் சோபனம் பணிந்து கேட்டலுட்டார். சோபனம் சோபனம். பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும், மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவர் மூர்த்தியும் எடுத்துரைப்பார். அம்பிகையுடைய அவதாரங்களை சொல்ல ஆரம்பித்தாரப்போ. சோபனம் சோபனம் ஆரம்பித்தாரப்போ. சோபனம் சோபனம். ஆதி அந்தம் பராசக்திக்கு இல்லை, ஆதாரமும் ஜகத்துக்கு இவள்தான். ஜோதி ரூபியுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாதொருவராலே, சொல்ல முடியாதொருவராலே.
கேட்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். முதல் வந்தாள் ஒரு ரூபம் சோபனம் சோபனம். முன்னாள் தேவேந்திரன் வெள்ளி யானை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்போது தன் நினைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். உமையவள் சங்கரரையும் வணங்காமல் வந்தான். இந்திரன் மதத்தை அடக்க வேண்டும் என்று ஏவினார் ஈசரும் துர்வாசரை. வந்த துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார் சோபனம் சோபனம். மாலையை கொடுத்தார் சோபனம் சோபனம். வாங்கி மாலையை இந்திரன் யானையுடைய மண்டையில் வைத்தான். மதத்தினாலே ஓங்கி துதிக்கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மிதித்தது. உதறி பூமியில் காலால் மிதித்தது. துர்வாச முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்தி இந்திரனை சாபமிட்டார். உன் கர்வமல்லவோ இந்திரா இது செய்ய சொல்லிற்று. சர்வேஸ்வரி போம் என்றார் சோபனம் சோபனம். சர்வேஸ்வரி போம் என்றார் சோபனம் சோபனம். சபித்து விட்டு முனி போகிய பின்பு சக்ரேஷன் அமராபுரியில் வந்து அபசகுனங்களை கண்டு பயந்து ஆச்சாரியர் ப்ரஹஸ்பதியை வருந்தி ஆச்சாரியர் ப்ரஹஸ்பதியை வருந்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்த இந்திரன் எதுரைப்பான். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம். தேவரீர் வழி சொல்லும் சோபனம் சோபனம். தேவகுருவும் கேட்டு சொல்லுவார் இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தே தீரும். பாப கர்மம் அனுபவித்தால் தான் தீரும். பிராய சித்தத்தினால் போவதில்லை. பிராய சித்தத்தினால் போவதில்லை. நிவர்த்தியினாலே ஒரு நாளும் போகாது. 1,00,000 கோடி ஜென்மம் ஆனாலும் ஒன்று கேள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே. உண்மை நான் சொல்வேன் சோபனம் சோபனம். உண்மை நான் சொல்வேன் சோபனம் சோபனம். ஹத்தி திருட்டிம்சை பாணம் பரதாரம் அஞ்சும் பஞ்ச மகாபாதகமாம் அறியாதனத்தாலே 5 பாபமும் செய்தால் அந்தந்த சாதி போல் நிவர்த்தியுண்டாம். அந்தந்த சாதி போல் நிவர்த்தியுண்டாம். பிரம்மஹத்தி கோரு சாஸ்திரத்திலும் இல்லை. பிராயச்சித்தம் ஒரு நாளும் இந்திரா சொல்வேன். திருட்டென்ற பாபத்துக்கோர் உபகதை தேவேந்திரா கீழ் சோபனம் சோபனம். தேவேந்திரா கீழ் சோபனம் சோபனம். களவு தொழில் எங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளனொரு தன் காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாக சேர்த்து நடுக்காட்டில் கொணந்து புதைத்து வைத்தான். நடுக்காட்டில் கொணந்து புதைத்து வைத்தான். கள்ளனுக்குள் கள்ளன் வேடனொரு தன் அதை கண்டு வனம் போனான் பின்னாலேயே. மெல்ல வந்தந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான் சோபனம் சோபனம். முற்றிலும் எடுத்தான் சோபனம் சோபனம். கொண்டு வந்த பணங்களை எல்லாம் கொண்டு பெண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கி உள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பாள். புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பாள். வால்மீக சாபத்தால் வேடருக்கு தனங்கள் விருத்திக்க மாட்டாது. அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வெகு நாள் இருக்கும் தனம் சோபனம் சோபனம். வெகு நாள் இருக்கும் தனம் சோபனம் சோபனம். காரியமாம் இந்த வார்த்தையை கேட்டு வேடன் கிராமம் தடாகம் தோப்பாலயங்கள் பாரியாக செய்து பிராமணர்களுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான். பக்தியுடன் தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்துக்கு காலங்கள் சென்ற பின் விஷ்ணு பிரம்மா சிவ யமதூதர்கள் கூடி வந்தவர்களை அவரவர் லோகத்துக்கு கூட்டி போக வந்தார் சோபனம் சோபனம்.
கூட்டி போக வந்தார் சோபனம் சோபனம். நாரதர் வந்திருந்து தூதர்களுக்கு சொல்வார், 4 இவர்க்கு காற்று ரூபம், திருடின பணத்துடையவர்க்கு தர்மம் என்று திருப்பினார் நாரத தூதர்களை, திருப்பினார் நாரத தூதர்களை. பணத்துக்குடையவர்க்கு தெய்வ கிருபையாலே பாவம் போய் புண்ணியம் சித்தித்தது, பணத்துக்குடையவர் நல்ல கதி அடைந்தார், பார்த்து கொள்ளிந்திரா சோபனம் சோபனம், பார்த்து கொள்ளிந்திரா சோபனம் சோபனம். ஜனங்களை ரட்சிக்கும் ராஜன் மாத்திரந்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள், மனிதர்கள் பசு யஜ்ஞம் தவறுதலாக செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள், மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யுவநாச மகராசன் யஜ்ஞத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார், தேவருக்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார், தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம், தயவாக பிரம்மாவும் சோபனம் சோபனம். சூராபானம் செய்த பேருக்கு நரகமுண்டு, சொட்டுக்கொரு வருஷம் கணக்காக, பரதாரக மனத்தால் ஆயுசு குறைந்திடும், பாபரோகம் நரகங்கள் உண்டு, பாபரோகம் நரகங்கள் உண்டு. பரதாரக மனத்தால் ராவணன் மாண்டான், பாஞ்சாலியால் துரியோதனன் மாண்டான், ஒரு காலம் பரதார நினைவில்லாதவர்க்கு ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம், ஒரு நாளும் அமரில்லை சோபனம் சோபனம். பாணம் பரதாரம் முன் சொன்ன 3 பஞ்சமகா பாதகங்கள் 5, ஏனைதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு, இந்த பாபங்கள் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சாட்சரி ஜபத்தாலே, தீராத பாபத்தை செய்யாதே இந்திரா, சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம், சொல்லுவேன் உனக்கிப்போ சோபனம் சோபனம். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோஹிதராய், சொன்னபடிக்கு இருந்தான் உங்களுக்கு துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன், துரோகமும் செய்யவில்லை விஸ்வரூபன். அநியாயமாய் அவனை நீ வதைத்தாய் அசுரர் மருமான் என்ற விரோதத்தால், விஸ்வரூபனுடைய வதத்தால் பிரம்மஹத்தி விரட்டி துணை இந்திரா சோபனம் சோபனம், விரட்டி துணை இந்திரா சோபனம் சோபனம். விஷ்ணு அறிந்திருந்த பிரம்மஹத்தியை இஷ்டமாய் உன்மீதிரக்கத்துடன் பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹத்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும், பூமி பெண்கள் மரங்கள் நதிகளுக்கும் ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்தவர்களால் கேட்ட வரங்களை கொடுத்தனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்த விருத்திரனை கொன்று ஹத்தி பட்டாய் சோபனம் சோபனம், ஹத்தி பட்டாய் சோபனம் சோபனம். அதுவும் போதாத படிக்கு துர்வாசரும் இந்திரா உன்னை வீணது சபித்தார், இது எல்லாம் ஒரு மிக்க பலன் அனுபவிப்பாய், இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன், இக்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்லுகிறேன். சோபை இல்லை பார் உன்னுலகத்தில் இந்திரா, சோறில்லாதவர்கள் போலானார் தேவாள், லோபிகளானார்கள் உலகத்து விப்ரர்கள், ரொம்ப உற்பாதம் கண்டேன் சோபனம் சோபனம், ரொம்ப உற்பாதம் கண்டேன் சோபனம் சோபனம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது, மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்ற அசுரராஜனும், மலகன் என்ற அசுரராஜனும் அமராபதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியிலே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம், அசுரன் செய்தியை சொன்னார் சோபனம் சோபனம்.